சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் கனமழை பெய்து வருகின்றது. இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். பிரகாஷ், எந்தெந்த பகுதியில் சென்னையில் தற்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள் என்ன பிரகாஷ்? வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஆந்திரா, தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழ்நாடு நோக்கி நகரக்கூடும் என்று தெரிவித்ததனால கடந்த ஒரு 2 மணி நேரமாக பரவலாக சென்னையில் மழை பெய்து வருகிறது. 1 மணியிலிருந்து இந்த மழையானது தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த சில நிமிடங்களாக மழையினுடைய அளவு என்பது அதிகரித்திருக்கிறது. கனமழையாக பெய்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் மிகுந்த ஒரு சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. தற்போது நம்ம அண்ணா சாலை பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் கடந்த ஒரு அரை மணி நேரமாக மழை கனமழையாக பெய்து வரக்கூடிய காரணத்தினால இங்கே வாகன ஓட்டிகள் மிகுந்த ஒரு அவதிக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. இன்று சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படவில்லை. இன்னும் சில நிமிடங்களில் சில மணி நேரத்தில் பள்ளிகள் விடக்கூடிய நேரம், பள்ளி நேரம் முடிந்து மாணவர்கள் வீடுகளுக்கு புறப்படக்கூடிய ஒரு நேரம் என்பதனால பெற்றோர்கள் பள்ளி மாணவர்களை அழைத்து வரக்கூடிய பெற்றோர்கள் தற்போது மிகுந்த ஒரு அவதிக்குள்ளாகக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. வாகன ஓட்டிகளும் தொடர்ந்து அவதிக்குள்ளாகி வராங்க. அரை மணி நேரமாக கனமழையாக பெய்து வரக்கூடிய காரணத்தினால இந்த வாகனங்கள் இயக்குவதற்கு மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. சென்னை நகரை பொறுத்த வரைக்கும் எழும்பூர், அண்ணா சாலை, சேத்பட்டு, ட்ரிப்ளிகேன், எழும்பூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே மழை பரவலாக பெய்து வரக்கூடிய தகவல் கிடைத்திருக்கிறது. இன்னும் சில மணி நேரத்துக்கு இந்த மழை நீடிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திரா நோக்கி நகரும் என்று தெரிவிக்கக்கூடிய காரணத்தினால அடுத்த 24 மணி நேரத்துக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் எண்ணூரிலிருந்து திருவான்மியூர் வரைக்கும் இருக்கக்கூடிய மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக அடுத்த ஒரு 24 மணி நேரத்துக்கு தொடர்ந்து மழை நீடிக்கும் என்பதனால பொதுமக்கள் அதற்கு ஏற்றாற் போல தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம். வாகன ஓட்டிகள் மிகுந்த ஒரு அவதிக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது.